மதுரையிலேருந்து என்ன வந்ததுன்னா, வாக்காளர் ஒருத்தவங்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. லேடி, அவங்க பெண்ணு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலையிலேயே நேற்று திமுக ரவுடிகள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் எப்படி லுங்கி கட்டியிருக்கான், ஃபுல் டாஸ்மாக்கு குடி போதை, இந்த லட்சணத்தில் கஞ்சா வேறு தள்ளாடி வரான். கையில் பூரா அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு 500 ரூபா நோட்டு, 1 2. ஸ்டாலின் கொடுத்தது 4000 கொடுத்துட்டார். மாவட்ட செயலாளரை கூப்பிட்டார். என்னையா அதில் எவ்வளவு இது, நம்ம கட்சிக்காரன் ஓட்டு போட்டுருவான்ல, மற்றவங்க ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு கணக்கு சொல்லு. அவர் சொல்லுவாங்கள்ல, ஒரு 2 லட்சம் பேருக்காச்சும் கொடுக்கணும். இந்த 4000 ரூபா 2 லட்சம் பேர்த்துக்கு கொடுத்துரு. 4000 ரூபா ஒரு ஆளுக்கு, அது மாதிரி 2 லட்சம் பேருக்கு கொடுத்துரு அப்படின்னு கோடிக்கணக்கான பணத்தை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இந்த மாவட்ட செயலாளர் அதை முழுங்கிடுவான்ட்டு அங்கே கண்காணித்து வட்ட செயலாளர் இவங்ககிட்ட பணம் கொடுத்தனே வந்ததா? வந்தது. ஸோ மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் 3 பேரும் முதல்ல பாதி பங்கு போட்டாங்க. 4000ல் 2000 இவங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. மீதி 2000 அதை வார்டு மெம்பர்களுக்கு கூப்பிட்டு, வார்டா இந்தா 2000 ரூபா தலைவர் கொடுத்தார், வீடு வீடாக போய் பார்த்துக்க. நீ வாக்காளர்களுக்கு கொடுப்பையோ இல்லை நீயே சாப்பிடுவியோ எனக்கு தெரியாது. உன் வார்டில் ஓட்டு விழுந்துடணும். நீ பணம் கொடுக்காம உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீயே வச்சுக்கிட்டு வாக்கில் ஓட்டு விழுந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் மாவட்ட செயலாளரும் அவனுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ வார்டில் இருக்கிறவன்லாம் ஒரு வார்டுக்கு 30 பேர் இருக்கான். இந்த வார்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு மீதி 1000 ரூபாயை வாக்காளர்கள் இந்த அம்மா வீட்டுக்கு 500 ரூபாயோட அதை அப்படி சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு இந்தாங்கம்மா போட்டுருங்கிறான். இவங்க வந்ததை பார்த்தாலே லுங்கி சாராயம் குடிச்சிருக்கான், போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட முடியாதுன்னு சொன்னாலும் பயன்ட்டு பணம் வேணாங்க, நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டுடுறேன் அப்படின்னு இருக்காங்க. உடனே பணத்தை திருப்பி வச்சுக்கிட்டான். ஓட்டு போட்டுருவீங்கல்ல, போட்டுருங்க, உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்கன்னு பயமுறுத்தியிருக்காங்க. இவங்க மொபைல் நம்பர், வீட்டில் 2 ஓட்டு, அவங்க பையன் 2 பேர் மொபைல் நம்பரையும் வாங்கிக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்வானா, நாளைக்கு அந்த வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் டாட்டா பேஸ் அப்படி வச்சுருப்பான். காலையில் 8 மணிக்கே ஃபோன் வந்துடும். வந்தீங்களா, ஓட்டு போட்டீங்களா, இல்லை போட்டேன்னு நீங்கள் போய் சொல்லவும் முடியாது. அங்கே போய் ஏஜென்ட்டுடையோ இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்களான்னு பாரு. ஏஜென்ட்டுங்களுக்கும் இவங்களுக்கும் நம்ம மற்ற கட்சிக்காரெல்லாம் ஏதோ தேர்தல் நடக்குது, ஓட்டு கேட்குறோம், இதில் ஆட்டோவில் போய் கும்பிட்றோம், வேனில் போய் கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் அதெல்லாம் தூக்கி போட்டுருப்பான். நாளைக்கு பிடிப்பான், எவன் ஓட்டு போட்டான். இந்த அம்மாவையும் பையனையும் ஓட்டு போடாமல் விடமாட்டாங்க. பயமுறுத்தி காலையிலே நின்று ஆட்டோவில் இதுவான்னு ஏறி போயிடுவோம். ஸோ வாக்காளர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நாங்கள் நோட்டாவுக்கு தான் போடுங்கன்னு சொன்னோம். நீங்கள் உங்களுடைய மனசாட்சி எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஓட்டை போட்டுருங்க அப்படிங்கிறது தான். இந்த ஓட்டை போடும்போது இந்த திமுக ரவுடிகளுக்கு பயந்து ஓட்டு மாற்றி போட்டுறாதீங்க, உதயசூரியனுக்கு போட்டுறாதீங்க. திமுக ரவுடிகள் உங்களை நாளைக்கு பயமுறுத்தினா இம்மிடியட்டாக நீங்கள் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் ஒன்றும் நடக்காது. அந்த அதிமுககாரவங்க உங்கள்கிட்ட இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு இருக்குது, அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அவன் யார்? அவன் இந்த மாநில அரசில் வேலை பார்க்குறவன் தானே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரு. ஃபோன் பண்ணுங்கள். இந்த ரவுடிகளுக்கு பயந்து பணத்தையும் வாங்காதீங்க, இவங்க கூட்டிகிட்டு வர்ற வண்டியிலையும் போகாதீங்க. அதனால் இந்த ரவுடிகளுக்கு பயந்து யாரும் அவன் சொல்கிறதுக்கு அவன் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இது மாதிரி தமிழ்நாடு பூரா நடத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஸ்டாலின் சிக்னல் கொடுக்குறாரு. நாளை தேர்தல், வாக்குச்சாவடி முகவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன ஜாக்கிரதை? எல்லாத்துக்கும் போய் பணம் கொடுறா, பணம் சேர்ந்துடுச்சா அப்படிங்கிறது தான். வாக்குச்சாவடி முகவர்களாம். அதான் ஒரு வாக்குச்சாவடிக்கு தான் 20-25 பேர் வச்சுருக்கீங்களா அடியால், 20-25 பேர் அடியால் வச்சுருக்கீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க. அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுமா? ஜாக்கிரதையாக பாவிகளாக நீங்கள் தானே கள்ள ஓட்டே போடுவீங்க. நீங்கள் தானே ஆளுங்களை பயமுறுத்திடுவீங்க. நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக? உங்கள்கிட்ட தான் ஜனங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், மற்ற கட்சிக்காரன் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இந்த லட்சணத்தில் இவர் வந்து மற்றவங்களை எச்சரிக்கை வர்றாரு. யோகியர் டெவலப்மெண்ட் ஸ்டாலின் மற்றவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறதே நீங்கள் தானே. ஜெயலலிதா உங்களை ரவுடி ஜெயலலிதா இருந்திருந்தால் உங்கள் கதை கந்தலாய்ப்பு இருக்கும். ஓடி ஒளியில் வந்த ஸ்டாலின் 2001 கண்ணால் பார்த்தேன்னு. அன்னைக்கு தான் ஸ்டாலின் எவ்வளவு பெரிய கோழை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கராத்தே தியாகராஜ் வரும்போது ஓடி ஒளியில் சென்னையில் சரத்குமார் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு நிற்கலை. காண கிடைக்காத காட்சி அது. அவ்வளோ பெரிய ஒரு பயந்தாங்கொழி. இன்றைக்கி வந்துக்கிட்டேன் ஜாக்கிரதையாக இருங்க. அலர்ட் பண்ணி எல்லாரையும் ஜாக்கிரதையாக இருங்க.